ஓம் சாந்தி. இன்று சத்துகுருவாரம் அன்று அனைத்து சகோதர சகோதரிகளின் அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் வத்தனத்திற்கு சென்றேன். நான் தூரத்திலிருந்து என்ன பார்க்கிறேன் என்றால், மிகவும் அற்புதமான ஒரு லைட் தென்பட்டன. அந்த லைட்டிற்குள் பாபா இருந்தார். மேலும் பாபாவிடமிருந்து பல வர்ண கிரணங்கள், ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அவை நாலாபுறமும் பரவி கொண்டிருந்தது. பிறகு சில நொடிகளுக்கு முன்பு பாபா என்னிடம் வந்தார். பிறகு பாபா எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார். நானும் பாபாவை பார்த்து மிகவும் நல்ல அனுபவம் செய்து கொண்டிருந்தேன். நான் கேட்டேன், பாபா, நீங்கள் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள்? இன்று பாபா அட்வான்ஸ் பார்ட்டிகளுடன் உலகை வலம் வந்து கொண்டிருந்தார் என்று கூறினார். இன்று பாபா உலகிலுள்ள அனைத்து சென்டர்களிலும் நிமித்தமாக இருப்பவர்களையும் பிராமண குழந்தைகளையும் பார்த்து அவர்களுக்கு மிகவும் நன்றாக பலத்தை நிரப்பிக் கொண்டிருந்தார். மேலும் ஒவ்வொரு குழந்தைகளுடைய ஆர்வத்தையும், அவர்களுடைய புருஷார்த்தத்தையும், மேலும் அந்த குழந்தைகள் பாபா மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதையும் பார்த்தார். அதே போன்று பாபாவும் கூட குழந்தைகளை எவ்வளவு நேசிக்கின்றார். இவ்வாறு பாபா நாலாபுறமும் வலம் வந்தார். பாபா பார்த்து கொண்டிருந்தார். குழந்தைகள் புது உலக தயாரிப்புக்காக எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் சூட்சுமமான புருஷார்த்தமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தார். பிறகு பாபா உலகில் அநேக இடங்களுக்கு வலம் வந்தார். நாலாபுறமும் பரிவர்த்தன காரியங்கள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு புறம் இயற்கை, ஒரு புறம் விஞ்ஞானம். இவர்கள் மாற்றத்தை பார்த்து எதை அவர்கள் பயங்கரமானது என்று கருதுகிறார்களோ, இவைகளை பார்த்து மனிதர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று ஆச்சரியப்படுகிறார்கள். உலகம் இன்று மிகவும் மோசமான நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை உணர்கிறார்கள். மேலும் பாபா இந்த விஸ்வ பரிவர்த்தனை காரியத்தை எவ்வளவு சீக்கிரம் பரிவர்த்தனை ஆக வேண்டும், இன்னும் எவ்வளவு மீதம் உள்ளது என்பதை பார்க்கின்றார். பாபா ஒரு புறம் குழந்தைகளுக்கு சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாபா யாரெல்லாம் விஸ்வ பரிவர்த்தனை காரியத்திற்கு நிமித்தமாக, அதாவது இயற்கை, விஞ்ஞானம், மேலும் விஸ்வ பரிவர்த்தனை காரியத்திற்கு நிமித்தமாக உள்ளவர்களுக்கும் விசேஷமாக தீவிரமான சக்தி கிரணங்களை கொடுத்து கொண்டிருந்தார். சம்பன்னமாகுவதற்காக சீக்கிரத்திலும் சீக்கிரம் நாம் நம்முடைய காரியத்தை சம்பூரணமாக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். நான் பாபாவிடம் கூறினேன், பாபா, உங்களுக்கோ அனைத்தும் தெரியும். தபஸ்வி பூமியில் ஈஸ்டர்ன் ஜோனை சேர்ந்தவர்கள் முதலில் வட்டிக்காக, தபஸ்யாவிற்காக வந்துள்ளார்கள் என்று கூறினேன். பிறகு பாபா கையை சைகை செய்தார். அனைவரும் பாபா முன்பு இமர்ஜ் ஆகிவிட்டார்கள். அனைவரையும் எமர்ஜ் செய்துவிட்டு பாபா அனைவருக்கும் திருஷ்டியை வழங்கிக் கொண்டிருந்தார். ஒவ்வொருவரிடமும் அந்த திருஷ்டியில் வரதானங்களும் சென்றடைந்து கொண்டிருந்தது. பின்பு பாபா கூறினார், வரதான பூமியில் பாதங்களை வைப்பது என்பது எவருமே காலியாக
இருக்க முடியாது என்றார். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வரதானம் கிடைத்துக் கொண்டிருக்கும் என்றார். தற்பொழுது கூட பாபா குழந்தைகளுக்கு வரதானங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பிறகு குழந்தைகள் மிகவும் அன்போடு உரையாடி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து பாபா கூறினார். பிறகு பாபா முன்னால் விதவிதமான திலகங்கள் இருந்தது. பாபா கூறினார், இதில் யார் யாருக்கு எது எது விருப்பமோ அவரவர்கள் அந்த திலகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். இதில் சிலர் கோல்டன் கலர் திலகத்தை வைத்துக் கொண்டார்கள். மேலும் சிலர் சில்வர் கலர் திலகத்தை வைத்துக் கொண்டார்கள். மேலும் சிலர் சிம்பிளான திலகத்தை வைத்துக் கொண்டார்கள். அவரவர் திலகம் வைக்கும் பொழுது சிலருடைய திலகம் மேல் நோக்கி சென்றது, சிலருடைய திலகம் கீழ் நோக்கி சென்றது, சிலருடைய திலகம் சைடில் சென்றது. பக்கவாட்டில் செல்லும் திலகத்தையும் பார்த்து பாபா புன்னகை செய்து கொண்டிருந்தார். பாபா அழைத்துதான், குழந்தைகள் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் என்றார். குஜராத் மேலும் அந்நிய இடங்களில் மற்ற இடங்களில் நிறைய பக்திகள் செய்கிறார்கள். என்ன நடந்தாலும் சரி, பக்தி செய்த பிறகு அவசியம் அவர்கள் திலகத்தை வைத்துக் கொள்கிறார்கள். இங்கே பக்தியில் திலகம் வைக்கிறார்கள். ஆனால் இங்கே பாபா குழந்தைகளுக்கு என்ன திலகம் வைக்கின்றார்? விஸ்வராஜ்ய அதிகார திலகத்தை வைக்கின்றார். பிறகு பாபா கூறினார், என் முன்னால் அனைவரும் விஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றார். பாபா குழந்தைகளுக்கு விஸ்வராஜ்ய அதிகார திலகத்தை தருகின்றார். ஆனால் குழந்தைகள் சில நேரம் என்ன செய்கிறார்கள்? சில நேரம் அவர்களுடைய சுவமானையே மறந்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் சில நேரம் பல சூழ்நிலைகளின் சிந்தனைகளில் மூழ்கி விடுகிறார்கள். இதனால் அவர்களுடைய உண்மையான வாஸ்தவ ஸ்வரூபத்தில் நிலைக்க முடியாமல் போய்விடுகின்றது. பிறகு பாபா கூறினார், குழந்தைகளுக்கு தெரிவி, அதாவது சமயம் இப்பொழுது தீவிரமாக பரிவர்த்தனை காரியம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே குழந்தைகள் ஸ்வதிலகத்தின் மூலமாக விஸ்வ ராஜ்ய திலகத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். விஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தைகள் என்ன செய்வார்கள் என்றால், விஸ்வத்திற்குள் தன்னுடைய லைட் கிரணங்களை எப்பொழுதுமே பரப்பிக்கொண்டே இருப்பார்கள். பாபா தனது கரங்களால் அனைவருக்கும் திலகத்தை வைத்தார். திலகத்திலிருந்து மிகவும் அதிகமான கிரணங்கள், லைட் கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அந்த லைட் கிரணங்களால் நாலாபுறமும் வாயுமண்டலம் சூழ்நிலைகள் மிகவும் அற்புதமாக ஆகிக் கொண்டிருந்தது. பாபா நமக்கு சதா விஸ்வராஜ்ய அதிகாரி என்ற திலகம் வைத்திருக்கிறார் என்ற நினைவு குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று கூறினார். ஸ்வமான் ஸ்திதியில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்றார். பிறகு பாபா கூறினார், தன்னுடைய ஸ்வமான் ஸ்திதியை அவ்வாறு தயார் செய்ய வேண்டும். அதாவது ஆடாது அசையாத நிலை இருக்கும் அளவுக்கு நம்முடைய ஸ்வமான் ஸ்திதியை நிலைக்கச் செய்ய வேண்டும் என்றார். ஏனென்றால் குழந்தைகள் சில நேரம் தன்னுடைய சூழ்நிலைக்கு அனுசாரமாக ஸ்திதியானது ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு விடுகிறது. பாபா மூலமாக அநேக வரதானங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த வரதானங்கள் இருந்த போதிலும் அதை பிரயோகப்படுத்துவதில்லை. ஆகையால் பாபா சதா ஸ்மிருதியில் வைக்கச் சொல்கின்றார். சகஜமாக புருஷார்த்தம் செய்வதற்காக பாபா வரதானங்களையும் தந்துள்ளார். விஸ்வராஜ்ய அதிகாரி என்ற திலகத்தையும்
தந்துள்ளார். இந்த திலகத்தின் மூலமாக முழு உலகத்திற்கும் நாம் லைட் கிரணங்களை சதா பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார். அதன் பிறகு அனைவருடைய நெற்றியிலிருந்தும் அந்த திலகத்திலிருந்து பல வர்ணங்கள் கொண்ட லைட் கிரணங்கள் மிகவும் வேகமாக நாலாபுறமும் சென்று கொண்டிருந்தது. முழு உலகத்தில் நாலாபுறமும் பரவிக்கொண்டிருந்ததால் இதன் காரணத்தினால் சில இடங்களில் பசுமையாக தென்பட்டன. பிறகு புது உலகத்தின் காட்சிகள் தென்பட ஆரம்பித்தன. ஆகவே எதிர்கால ராஜ்யத்தை காட்சியை முன்னால் வைத்துக்கொண்டு சதா இலகுவாக இருக்க வேண்டும் என்று பாபா கூறினார். மேலும் விஸ்வ பரிவர்த்தனை காரியத்திற்காக பாபா நமக்கு என்ன திலகம் வைத்துள்ளாரோ இப்பொறுப்புகளை நாம் நல்ல விதமாக செய்ய முடியும் என்றார். பிறகு பாபாவிற்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்தேன். பாபா தனது கரங்களால் அனைவருக்கும் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். பிறகு பாபா கூறினார், என்னுடைய செல்ல குழந்தைகள் வந்துள்ளார்கள். ஸ்தூலத்திலும் கூட அவர்களுக்கு மதுபன் மிகவும் சமீபத்தில் உள்ளது. மேலும் பாபாவினுடைய மனம் என்ற சிம்மாசனத்திலும் அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பாபா அனைவருக்கும் தனது கரங்களால் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். பிறகு அனைவரும் குஷியில் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதாவது பாபா அனைவரையும் குஷியில் நாட்டியமாடச் செய்தார். ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தார்கள். பிறகு யாருக்கு நிமித்தமாக போகு வைக்கப்பட்டதோ பாபா அவர்களையும் மேலே இமர்ஜ் செய்தார். பிறகு பாபா கூறினார், குழந்தைகளுடைய அன்புக்கு அவர் ரிட்டர்ன் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார் என்று கூறினார். அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார். அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.